அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் பொன்னான நேரத்தை இந்த வீடியோவை பார்ப்பதற்காக ஒதுக்கியதற்கு நன்றி. வாங்க இன்றைய வீடியோவை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு 70% மானியத்துடன் தமிழக அரசு அசத்தல் அறிவிப்பு ஒன்றை தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் மானிய விலையில் என்னென்ன பொருட்கள் பெறலாம், யார் யாருக்கு இந்த திட்டம் பொருந்தும் என்ற முழு விவரங்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழக அரசானது விவசாயிகளுக்கு களை எடுக்கும் இயந்திரங்கள் வாங்க மானியம் வழங்குகிறாங்க. 2 முதல் 7.5 குதிரைத்திறன் கொண்ட இயந்திரங்களுக்கு 70% வரை மானியம் வழங்கப்படுறதா தமிழக அரசு அறிவித்துள்ளது. விவசாயம் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தின் முதுகெலும்பாக விளங்குதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மேலும் இது பொருளாதார, உணவு பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்குது. வேளாண்மை, உழவர் நலத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில் விவசாயம் செழிக்கும் வகையில் பல்வேறு இயந்திரங்கள் வாங்க மானியத்தை அரசு அள்ளி அள்ளி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் களை எடுப்பதற்கு விவசாயிகளுக்கு கவலை எதற்கு அப்படிங்கிற மாதிரி அரசு மானிய உதவி இருக்குது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டத்தின் கீழே விசை களையெடுப்பான்கள் வாங்க மானியம் வழங்கப்படுவதாக தமிழக அரசின் வேளாண் உழவர் நலத்துறை தற்பொழுது தெரிவித்துள்ளது. 2 குதிரை திறன் முதல் 5 குதிரை திறனுக்கு கீழுள்ள இன்ஜினால் இயங்கக்கூடிய இயந்திரம் வாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 70% அல்லது அதிகபட்சமாக 56,000 வரை மானியம் வழங்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 60% அல்லது அதிகபட்சமாக 48,000 வரை மானியம் வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது. சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 40,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 32,000 வரை மானியத்தை அரசு வழங்குது. அடுத்ததாக 5 குதிரை திறன் முதல் 7.5 குதிரை திறனுக்கு கீழுள்ள இன்ஜினால் இயங்கக்கூடிய இயந்திரம் வாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 70% அல்லது அதிகபட்சமாக 1,05,000 வரை மானியம் வழங்கப்படும்னு அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 60% அல்லது அதிகபட்சமாக 90,000 வரை மானியம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 75,000 வரை மானியம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 60,000 வரை மானியம் வழங்கப்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது. 7.5 மற்றும் அதற்கு மேல் குதிரை திறன் உள்ள எஞ்சினால் இயங்கக்கூடிய இயந்திரம் வாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 70% அல்லது அதிகபட்சமாக 1,19,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும்னு அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 60% அல்லது அதிகபட்சமாக 1,02,000 வரை மானியம் கொடுக்கப்படும்னு அரசு சொல்லியிருக்காங்க. சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண் விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 85,000 மானியம் வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 68,000 வரை மானியமானது தமிழக அரசின் உழவர் நலத்துறை சார்பாக வழங்கப்பட்டு வருகிறதுன்னு அரசு சொல்லியிருக்காங்க.
எனவே தகுதியுள்ள நபர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவானது உங்களுக்கு சிறிதளவேனும் பயனுள்ளதாக இருந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.